ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே என்று யாக்கோப்பு சொல்றார். நாளைக்கு நடப்பதை யாராலையும் கணிக்க முடியாது. ஆகவே அதை தொடர்ந்து நீங்க வாசித்து வந்தீங்கன்னா உங்கள் வீம்புகளிலே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். அப்ப மனுஷனுக்கு நாளைக்கு நடக்கிறது என்னன்னே தெரியாது இருக்கும்போது அவன் சுய பெருமையில எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குதுன்னு சொல்லி அவன் வீம்பு கொண்டு பிரயோஜனம் இல்லை. இந்த முக்கியமான காரியத்தை யாக்கோபு சொல்றாரு. இன்னைக்கும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை குறிச்சும் மேன்மை பாராட்ட வேண்டாம். நமக்கு தேவன் கொடுத்த கிருபையை அன்றி நமக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது இருக்கிறதுனால எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே தொடர்ந்து என்னை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் நம்மை நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய பெருமையெல்லாம் அவர் எடுத்து போட்டுருவார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் நினைத்து அதிலே நான் தொடர் பயணத்தை செய்ய உமக்கு மகிமையாய் வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லோகோஸ் வேத பாடசாலை மூலமாக வேத வரலாற்று உண்மைகள் என்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி வேத வரலாற்று உண்மைகளை தழுவின ஒரு நிகழ்ச்சி. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது வேதாகம பின்னணி சரித்திரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். தொடர்ந்து அதை நீங்கள் கேட்டு பயன்பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.